பி.ஆர். பாண்டியன் உள்பட 63 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் சூரமங்கல போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். வணக்கம் சுதன், இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. மேட்டூர் அணையை ஜூன் 12ஆம் தேதி திறக்க வேண்டும். கர்நாடகாவில் இருந்து உரிய தண்ணீரை தமிழ்நாடு அரசு பெற்றுக் கொடுக்க வேண்டும். மேகதாது அணை கட்டுமானத்தை சட்டப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கம் சார்பில் பூம்புகாரில் இருந்து நடைப்பயணமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நடைப்பயணமானது டெல்டா மாவட்டங்களுக்கு சென்று இன்று மாலை மேட்டூர் அணையில் முடிவடைகிறது. அதன் ஒரு பகுதியாக நேற்று இரவு சேலம் புறநகர் பகுதியான கந்தம்பட்டி பைபாஸில் இருந்து திருவாக்கவுண்டனூர் வரை இந்த நடைப்பயணமானது நடைபெற்றது. இந்த நடைப்பயணத்தில் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பி.ஆர். பாண்டியன் உள்பட 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வாகன நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நடைப்பயணம் நடைபெற்றது. இதற்கு சூரமங்கலம் காவல்துறையினர் அனுமதி மறுத்திருந்தனர். இருந்த போதிலும் கூட காவல்துறையினரின் அனுமதியை மீறி இந்த நடைப்பயணமானது மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இந்த நடைப்பயணத்தின் போது பி.ஆர். பாண்டியன் கூறுகையில், மத்தியில் மோடி தலைமையிலான அரசு தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டதன் காரணமாக தான் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என குற்றம் சாட்டியிருந்தார். அதே போல மோடிக்கு அண்ணனாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் தொடர்ச்சியாக விவசாயிகளுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவதால் எதிர்வரக்கூடிய 2026 தேர்தலில் அவர் தோல்வியை தழுவுவார் என குற்றம் சாட்டி அவர் ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். இந்த நிலையில் சூரமங்கலம் காவல் நிலையம் சார்பில் காவல்துறையினரின் அனுமதியை மீறி நடைப்பயணம் மேற்கொண்டதாக பி.ஆர். பாண்டியன் உட்பட 63 பேர் மீது தற்போது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியது, அனுமதியின்றி பிரதான இடத்தில் கூட்டம் கூட்டியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தற்போது இந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைக்காக நடைப்பயணம் மேற்கொண்ட போது காவல்துறையினர் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருப்பது தற்போது விவசாயிகள் சங்கத்தினர் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி சுதன்.